வணக்கம். $5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரேடிங்ல நம்மளோட உண்மையான பெரிய எதிரி மார்க்கெட் இல்ல, அது நம்ம மனசுதான் புரிய வைக்க போறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் சும்மா கடன் வாங்கி ட்ரேடிங் செய்யறத பத்தி மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி ஒரு ரொம்ப ஆழமான ஒரு அடிப்படையான கேள்வியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த கேள்வி இதுதான்: உங்க மனசே உங்களை எப்படி ஏமாத்தி ட்ரேடிங்கிற்காக கடன் வாங்க வைக்குது? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம ட்ரேடிங்ல பண்ற 90% தவறுகளுக்கு காரணம் மார்க்கெட்டோ இல்ல நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸோ கிடையவே கிடையாது. முழு காரணமோ நம்ம மூளைக்குள்ள இருக்கிற சில சர்க்கியூட்ரி தான். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம். நம்ம மூளை இருக்கு இல்லையா, அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி தாங்க. ஆனா அதுலயும் சில பக்ஸ், அதாவது சில குறைகள் இருக்கு. இந்த குறைகள் தான் நம்மளை ஏமாத்தி தப்பான முடிவெடுக்க வைக்குது. சைக்காலஜில இத காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷயத்த லாஜிக்கலா யோசிக்காம மனசு சொல்ற குறுக்கு வழியில போய் முடிவெடுக்கிறது. இந்த பயாஸ்கள் தான் பரவாயில்ல கடன் வாங்கியாவது ட்ரேட் பண்ணலான்னு நம்மள தூண்டி விடுது. நம்ம மூளை போடுற ஏமாத்து வேலை ஓவர் கான்ஃபிடன்ஸ் பயாஸ், அதாவது அதீத தன்னம்பிக்கை. நாம ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டா போதும், நமக்கு எல்லா விஷயத்திலயும் ஜெயிக்கிற திறமை இருக்குன்னு நம்ம மனசு நம்மளையும் நம்ப வச்சிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு 5 ட்ரேட் தொடர்ந்து லாபம் வந்தா மனசுக்குள்ள என்ன தோணும்? நான் ஒரு எக்ஸ்பர்ட், இந்த மார்க்கெட்டை என்னால ஈஸியா ஜெயிக்க முடியும்னு தோணும். ஆனா உண்மையில அந்த லாபம் நம்ம திறமையால வந்ததா இல்ல அதிர்ஷ்டத்தால வந்ததான்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம மூளை அது திறமைதான்னு நம்மள நம்ப வச்சு தைரியமா கடனை வாங்கி ட்ரேட் பண்ணுன்னு சொல்லும். ரெண்டாவது ஏமாற்று வேலை ரிக்ரெட் அவாய்டன்ஸ், அதாவது வருத்தத்தை தவிர்ப்பது. உதாரணத்துக்கு, ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்காம விட்டுட்டீங்க, ஆனா கொஞ்ச நாள்ல அதோட வேலை டபுள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அச்சச்சோ, வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஒரு வருத்தம் வரும் இல்லையா? இந்த வருத்தத்தை மறுபடியும் அனுபவிக்க கூடாதுன்னு நம்ம மூளை ரொம்ப தீவிரமா நினைக்கும். அதனால அடுத்த வாய்ப்பு வரும்போது சரியா யோசிக்காம ரொம்ப அவசரமா ஒரு முடிவு எடுக்க வைக்கும். அந்த அவசரம்தான் பரவாயில்ல கடன் வாங்கியாவது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நம்மளை தள்ளிவிடும். மூணாவதா நம்ம மூளை செய்யற தந்திரம் ஹெர்ட் மென்டாலிட்டி, அதாவது மந்தை மனநிலை. சுத்தி இருக்கிற எல்லாரும் ஒன்னு செய்யறாங்கன்னா நாமளும் அதையே செய்யணும்னு நினைக்கிற ஒரு உணர்வு. இது சோஷியல் மீடியால ரொம்பவே சகஜம். அவர் பாருங்க, இந்த காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி 1 கோடி சம்பாதிச்சிட்டார், 2 மாசத்துல வீடு வாங்கிட்டார். இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும்: நான் மட்டும் ஏன் பின்தங்கி இருக்கணும்? ஆனா அவர் சொன்னது நிஜமாவே உண்மையா? அந்த லாபத்துக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த மந்தை மனநிலை நம்மள அவசரப்படுத்தி கடன் வாங்க வச்சிடும். சரி, இப்போ ஒருவேளை இந்த 3 ஏமாற்றங்கள்ல சிக்கி நீங்க கடன் வாங்கிட்டீங்க, ஆனா நஷ்டத்துல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்க மனநிலை எப்படி மாறும்? ஒரு 3 முக்கியமான உணர்ச்சி நிலைகளை பத்தி இப்போ நாம பார்க்கலாம். முதல் நிலை டினையல், அதாவது மறுப்பு நிலை. நஷ்டம் ஏற்பட்ட உடனே நம்ம மனசு அந்த உண்மையை ஏத்துக்காது. இது தற்காலிகமானது தான், நாளைக்கு கண்டிப்பா மார்க்கெட் திரும்பிடும்னு நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கொள்வோம். இந்த நிலையில நஷ்டத்துல போற பொசிஷனை க்ளோஸ் பண்ண மாட்டோம், இல்லைன்னா வேற யாரையாவது குறை சொல்ல ஆரம்பிப்போம். ரெண்டாவது நிலை கோபம். நஷ்டம் அதிகமாக கோபம் வரும். அந்த கம்பெனி மேல, புரோக்கர் மேல, மார்க்கெட் மேல, ஏன் நம்ம மேலே கூட நமக்கு கோபம் வரும். இந்த கோபத்துல தான் பலரும் ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. அதுதான் ரிவெஞ்ச் ட்ரேடிங். அதாவது இழந்த பணத்தை எப்படியாவது உடனே திரும்ப எடுத்தே ஆகணும்னு ஒரு வெறியில இன்னும் அதிகமா கடன் வாங்கி இன்னும் பெரிய ரிஸ்க் எடுப்பாங்க. உண்மையில இந்த கோப நிலை தான் இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான நிலை. சரி, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது உதவியா இருக்கலாம் இல்லையா? மூன்றாவது நிலை மனச்சோர்வு மற்றும் நம்பிக்கையின்மை. நஷ்டம் கட்டுக்கடங்காம போகும்போது நம்பிக்கை சுத்தமா போயிடும். என்னால இது முடியாது, நான் ஏன் தான் இதுல இறங்கினேனோ, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். சிலர் ட்ரேடிங்கே விட்டுடுவாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 3 நிலைகளும் மனுஷங்களுக்கு வர்றது ரொம்பவே இயல்பான ஒரு உணர்ச்சிலாம். இதுல இருந்து நிச்சயம் மீண்டு வர முடியும். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வந்து உங்க மனசை கட்டுப்படுத்த உதவுற 3 உளவியல் வழிமுறைகளை பத்தி இப்ப பார்க்க போறோம். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த டெக்னிக்ஸ், கவனமா கேளுங்க. அந்த 3 வழிகள் இதுதாங்க. முதல்ல எமோஷனல் டிட்டாச்மெண்ட், அதாவது உணர்ச்சிகளிலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்னு அதை கவனிக்கணும். ரெண்டாவது சரண்டர் அண்ட் அக்செப்டன்ஸ், அதாவது உண்மையை ஒத்துக்கிட்டு சரணடையணும். மூணாவது ரீஃப்ரேமிங், அதாவது நம்மளோட பார்வையே மாற்றி அந்த பிரச்சனையை ஒரு பாடமா பார்க்கணும். வாங்க இதெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். முதல் டெக்னிக் எமோஷனல் டிட்டாச்மெண்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க உணர்ச்சிகளை நீங்க ஒரு பார்வையாளராக இருந்து கவனிக்கணும். நீங்க உங்க எண்ணங்கள் கிடையாது, அதை கவனிக்கிறவர் மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். தினமும் ஒரு 5 நிமிஷம் உங்க மனசுல ஓடுற பயம், ஆசை
இந்த மாதிரி உணர்ச்சிகளை எந்த விதமான விமர்சனமும் இல்லாம சும்மா வேடிக்கை பாருங்க. ட்ரேட் பண்ணும்போது பயம் வந்தா, ஓ எனக்குள்ள பயம் வந்திருக்குன்னு நோட் பண்ணுங்க. இப்படி செய்யும்போது உங்க உணர்ச்சிகளின் அடிப்படையில் நீங்க முடிவெடுக்கிறத தடுக்கலாம். 2வது டெக்னிக் சரண்டர் மற்றும் அக்செப்டன்ஸ். அதாவது நஷ்டத்தை முழு மனசோட ஒத்துக்கணும். இது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா ரொம்ப அவசியமான ஒரு படி. ஒரு பேப்பர் எடுத்து நான் தோத்துட்டேன், இதுதான் உண்மை, ஆனா இது என் முழு வாழ்க்கையும் கிடையாதுன்னு எழுதுங்க. இப்படி நீங்க எழுதும்போது உங்க மூளை யதார்த்தத்தோட போராடுவதை நிறுத்திடும், உங்க பதக்கம் குறையும். அதுக்கப்புறம் தான் உங்களால தெளிவா யோசிச்சு ஒரு சரியான முடிவு எடுக்க முடியும். 3வது ரொம்ப சக்தி வாய்ந்த டெக்னிக் ரீஃப்ரேமிங். அதாவது ஒரு பிரச்சனையை பார்க்குற கோணத்தையே மாத்துறது. ஐயோ நான் 1 லட்சம் ரூபாய் இழந்துட்டேன்னு நினைக்கிறத விட நான் 1 லட்சம் ரூபாயை டியூஷன் ஃபீஸா கட்டி இனிமே கடன் வாங்கி ட்ரேட் பண்ணவே கூடாதுங்கிற ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு உங்க சிந்தனையை மாத்துங்க. நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன்னு நினைக்கும் போது உங்க மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். சரி, இப்போ நீங்க தினமும் செய்யக்கூடிய சில எளிமையான மன பயிற்சிகளை பார்க்கலாம். இதெல்லாம் உங்க மன வலிமையை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ரொம்பவே உதவும். ஒரு 3 குவிக் டிப்ஸ் தான். 1 ட்ரேடிங் ஜர்னல் எழுதுங்க. ஒவ்வொரு ட்ரேடுக்கும் உங்க இமோஷன் எப்படி இருந்துச்சுன்னு நோட் பண்ணுங்க. உங்க பேட்டர்னை புரிஞ்சுக்க இது உதவும். 2 24 மணி நேரம் விதி. எந்த பெரிய ட்ரேடிங் முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. 3 மென்டல் கட் ஆஃப். தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு மேல ட்ரேடிங்கை பத்தி சுத்தமா யோசிக்காதீங்க. உங்க குடும்பத்தோட நேரம் செலவிடுங்க. நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம மூளை போடுற 3 ஏமாத்து வேலைகள், கடனில் இருக்கும்போது ஏற்படுற 3 மனநிலைகள், அதிலிருந்து மீண்டு வர 3 டெக்னிக்குகளை பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க இதுல எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? மறுப்பு நிலையிலையா, கோபத்திலையா, மனச்சோர்விலையா, இல்லைன்னா மீண்டு வர்ற பாதையிலையா? உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் சகஜம். ஆனா உங்க மனசை கட்டுப்படுத்த நீங்க கத்துக்கிட்டா எந்த சூழ்நிலையிலையும் உங்களால ஜெயிக்க முடியும். பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம $5 ஃபாரெக்ஸ் ட்ரேடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.